ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குட்டிமா நாவல்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து லேர்னிங் தியரிஸில் ஜான் பி வாட்சன் பற்றி பார்க்க போகிறோம். அவர் வந்து லிட்டில் ஆல்பர்ட் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா, அவர் சொன்ன எக்ஸ்பிரிமெண்ட் வந்து லிட்டில் ஆல்பர்ட் எக்ஸ்பிரிமெண்ட் வந்து அவர் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எமோஷன்ஸ் கேன் பி கண்டிஷன்டு. குழந்தைங்களோட எமோஷன்ஸை நம்ம கண்டிஷன்டாக வச்சுக்கலாம். குழந்தைங்கன்னு இல்லை, யாரோட எமோஷனாலும் கண்டிஷன் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். அவர் தான் ஃபாதர் ஆஃப் பிஹேவியரிசம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நடத்தை கொள்கை கோட்பாடுகளின் தந்தை யார் அப்படின்னா ஜேபி வாட்சன். ஸோ கிளாசிக்கல் கண்டிஷனிங் ஆஃப் எமோஷன். அவர் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா, ஒரு வெள்ளை எலியை வந்து ஒரு 9 மாத குழந்தை கையில் கொடுக்குறாரு. ஒரு வெள்ளை எலி, உயிரோடு இருக்கிற எலி தான், பொம்மை கிடையாது. ஒரு வெள்ளை எலியை ஒரு 9 months பேபிக்கிட்ட கொடுக்குறாரு. அந்த பேபி வந்து ஃபஸ்ட்டு அந்த எலியை வந்து பிடிச்சி விளையாடுது, எல்லாமே செய்யுது. அந்த பிடிச்சி விளையாடுது, அதோட வாழை பிடிச்சி தூக்குது, எல்லாமே செய்யுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனா, எப்போ அந்த பேபி வந்து அந்த ரேட்டத்தோட போதோ அந்நேரம் அந்த பேபிக்கு பின்னாடி ஒரு சுத்தியலை வச்சு டங்குன்னு ஒரு ஹார்ட் சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஸோ அந்த ப்ரொடியூஸ் பண்ண சவுண்டில் அந்த பேபி வந்து ரொம்ப பயப்படுது. ஸோ ஒவ்வொரு தடவையும் ரேட்டை அது தொட போகும்போதும் அந்த சவுண்டை வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஸோ அந்த பேபி என்ன செய்யுது, கடைசி அந்த ரேட்டை தொடுறதுக்கு ரொம்ப பயந்துருச்சு, ரேட்டை தொடவே இல்லை. ஓகேவா, ஸோ இதுதான் எமோஷன்ஸை வந்து கண்டிஷன்டாக வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து ஜேபி வாட்சன் வந்து சொல்கிறாரு. இதை வந்து நம்ம கிளாஸஸில் எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னா, யூஸ் கிளாப் ஃபார் காம் அட்மாஸ்பியர். காமான அட்மாஸ்பியர் வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா, சின்ன பிள்ளைங்க கிளாஸில் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் பிள்ளைங்கள்லாம் கத்திக்கிட்டே இருக்கும். ஒரு டீச்சர் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, குச்சி வச்சு பெஞ்சில் வந்து டங்கு 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 டங்குன்னு அடிப்பாங்க. ஸோ அந்த சவுண்டுக்கு அந்த பிள்ளைங்க பயந்து அமைதியாகும். ஸோ யூஸ் கிளாப்ஸ் ஃபார் சவுண்ட் ஃபார் காம் அட்மாஸ்பியர் அண்ட் கிளாப் அண்ட் சியர் ஃபார் டீம் ஒர்க். ஏதாவது டீம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு கிளாப் சியர் வந்து பண்ணலாம். நம்ம வந்து அது பாசிட்டிவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நெகட்டிவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து பாசிட்டிவாக கிளாஸஸில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ஜேபி வாட்சனோட தியரி. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் தியரி பார்க்கலாம். கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.